إله إلا الله الله أكبر محمد رسول الله يا حبيب الله இன்றைய ரமலான் சிந்தனையை வழங்குகிறார் அஷேக் FM மின்ஹாஜ் ஃபுர்கானி அவர்கள். நோன்பு என்பது வெறுமனே தொழுகையும் வணக்கமும் ஏனைய சதகாக்களும் ஜக்காத்துகளும் இவைகள் மாத்திரமல்ல. நோன்பு என்பது மனிதர்களோடு நட்பண்புகளோடு நல்ல அஹ்லாக்குவோடு நாங்கள் வாழ்ந்து கொள்வது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், வ இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே நாயகமே நாம் உங்களை எப்படி படைத்திருக்கிறோம் என்று தெரியுமா? ஒரு அழகான நற்குணத்தின் மீது நாம் உங்களை படைத்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நபியை எப்படி நல்ல முறையிலே எல்லா மனிதர்களோடும் நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல அஹ்லாக்குள்ளவர்களாக, ஒரு மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அழகான முறையில் பேசக்கூடியவர்களாக, ஒரு முஸ்லிம் சகோதரராக இருந்தாலும் அழகான முறையில் பேசக்கூடியவர்களாக, ஒரு எதிரியாக இருந்தாலும் அவரை எதிரியோடு பார்க்க மாட்டார்கள், நல்ல அழகான முறையிலே சிரித்து பேசக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகள் இந்த சமூகத்துக்கு முன்னால அழகான முறையில் காட்டிவிட்டு சென்றிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க மக்களை பார்த்தாலே சிரிக்கிறது இல்லை, முருகல்கள் பூர்ப்பதில்லை, அவர்களை பார்த்து சிரிப்பதில்லை, அவர்களோடு சலாம் சொல்லி பேசுவதில்லை, அவர்களோடு நல்ல முறையில் உறவாடுவதில்லை. இந்த உறவாடல் இந்த பேச்சுக்கள் கலந்துரையாடல்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மிச்சம் குறைந்து கொண்டு செல்கிறது. இந்த நல்ல பண்புகள் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் அழகானவர்களாக நல்ல ஒரு அஹ்லாக்குள்ளவர்களாக இஸ்லாம் காட்டிய இந்த நல்ல பண்புகள் எங்களிடத்தில் இருந்தா சுப்ஹானல்லாஹ் எங்களை இந்த சமூகம் எப்படி மதிப்பாங்க தெரியுமா? எங்களோடு எப்படி இரக்கமாக இருப்பார்கள் என்று தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில உதாரணத்தை மாத்திரம் நான் தொட்டு காட்டி கொண்டு போறேன் சுருக்கமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட கூட எப்படி அஹ்லாக்காக நல்ல பண்பாக நடந்து கொள்ளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கண்டா, யா அபூதர், அபூதரே இதா தபக்த மரஃபகதன் ஃபஅக்ஸிரு மாஅஹா, அபூதரே நீங்க கறி சமைப்பதாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? கொஞ்சம் தண்ணீரை கூடுதலாக ஊற்றி கொஞ்சம் கறியை சாப்பாடை கொஞ்சம் ஆக்கி கொள்ளுங்க. ஏனென்றால் அதை உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்ல அஹ்லாக்கோடு நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் எந்த அளவுக்கு அஹ்லாக்க பார்த்துங்க, எந்த அளவுக்கு நட்பண்பை சொல்லுதுண்டா, நீ நல்ல முறையில் சாப்பிட்டு அழகான முறையில் வயிறை நிரம்பிக் கொண்டிருக்கிறாய், பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருந்து அவன் பட்டினியோடு இருந்தான் என்றால் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்காங்க. அந்த சாப்பாட்டுடைய விஷயமாக இருந்தாலும் அழகாக நல்ல அஹ்லாக்காக நல்ல முறையில் அவனோடு நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அஹ்மதுடைய ரிவாயத், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபுலானத்தன் தகூமுல் லைல வ தஸூமுன் நஹார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறா யா ரசூலுல்லாஹ், இரவேல நின்று வணங்குறா, பகலெல்லாம் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறா, ஆனால் அவ இப்படி சிறிய விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறா. அதுல முக்கியமான ஒரு விஷயம், அவள் என்ன செய்கிறான் என்று தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்களை நோயினை செஞ்சு கொண்டிருக்கிறா, அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிற அந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணி இருக்கிறாவே, அவ பிடித்த நோன்பு லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார், அவ பிடித்த நோன்போ அவ தொழுத தொழுகையோ ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை,
பக்கத்து மனிதரோடு, பக்கத்து வீட்டுக்கார பெண்ணோடு, பக்கத்து வீட்டோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளையில, அஹ்லாக்கோடு நல்ல பண்போடு அவள் நடந்து கொள்ளையில, அதனால அவ எத்துணை நோன்பு பிடித்தாலும் சரி, எத்துணை ரக்காத்துகள் அவள் தொழுதாலும் சரி, எவ்வளோ அமல் இபாதத்துகள் நல்ல காரியங்கள் செஞ்சாலும் சரி, ஆனால் இஸ்லாம் கூறிய நட்பண்பு அந்த பெண்ணிடத்தில் இல்லை. ஃபஹிய ஃபின்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ நரகவாசி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொன்ன ஹதீஸ் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த நேர்களே,